என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் நம்மளுக்கு ரியல் எஸ்டேட்ல லீகல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்த பாதை, நிறைய பேர் கடந்து வந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் நெகட்டிவா பேசல, நம்ம கடந்து வந்ததை நெகட்டிவா வச்சுட்டு இருக்கோம் மைண்ட்ல. அது வந்து தப்புன்றத நான் ஜிவிஎன் வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுட்டேன். டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா ஓனர் கரெக்டா இருக்க மாட்டாங்க, ஓனர் கரெக்டா இருந்தா ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நமக்குள்ள இருந்திருக்கும். நான் இந்த கம்பெனில இருக்கிறதுக்காக மிகைப்படுத்தி சொல்லல. நான் ஒரு கம்பெனி இந்த மாதிரி எடுத்தனா எப்படி இருக்கும் அப்படின்றதுல எனக்கு இறைவன் இந்த கம்பெனியை காமிச்சு கொடுத்துருக்காங்க. இது என்னோட கம்பெனி அப்படின்ற ஒரு உணர்வோட நான் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட், மெயின் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லீகல் டீம் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் டாக்குமெண்ட் பார்த்துருவாங்க. ஏன்னா அதுதான் மெயின். ஸோ அந்த டாக்குமெண்ட் தெளிவா இருந்தா மட்டும்தான் ப்ராஜெக்டே மூவ் பண்ணுவார். பேசிக்கா நம்ம டெவலப்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் லே அவுட் பிரிச்சு அது பண்றதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அப்ப எந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா இருந்தா அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்து மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும்ன்றதுதான் ஜிவிஎனோட நோக்கம். அதுல மெயின் நோக்கம் என்னன்னா விஷன் அண்ட் மிஷன். ஒரு 1000 குடும்பங்களை வருமானம் பெருக்கி அந்த 1000 குடும்பங்கள் மூலமா 1 லட்சம் கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். சோ அதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு என்ன டூல் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற எப்பவுமே சார் சொல்றாரு, அன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் வேற, இன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் வேற. அன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் அப்பா தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க உங்க குழந்தைங்களுக்கு லேண்ட் வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும், கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ வாங்க. அப்ப வார்த்தை சுத்தமா இருந்தது. டாக்குமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ அவங்க வாங்கி போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து மொபைல் இருக்கு. சோ இன்னைக்கு வந்து மேனுவல்ன்றது கிடையாது, கம்ப்யூட்டர் தட்டினாலே எல்லாமே வந்துருது. அப்ப கரெக்டா இருக்கானா, நம்ம இவ்ளோ கிலோமீட்டர் சொன்னா மொபைல செக் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கான டூல் இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ரியல் எஸ்டேட்ல அந்த டூல் கம்யூனிகேஷன் நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் வந்து ஈஸியா அதை புரிஞ்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்ப ஜிவிஎனோட பிராண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தான். கரெக்ட்டுங்களா? நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஜிவிஎனோட பிராண்ட் நம்ம எல்லாரும் தான். அப்ப நம்மள வச்சுதான் அவங்க பிராண்ட அவங்க கிட்ட என்ன இருக்குன்றத சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க எதுக்கு வாங்கணும், இந்த இடத்துல என்ன டெவலப் ஆக போகுது, இங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட பிரசன்ட் பண்ண முடியும். அதுக்கான ட்ரைனிங் மீட்டிங் வந்து குறைச்சலே இல்லைங்க. அந்த நாலேஜை கொடுக்கறதுக்கு நான் திருப்பி நம்ம கம்பெனியோ நம்ம சாரியோ மிகப்படுத்தி பேசுறதுக்கு நான் சொல்லலை. இது என் கம்பெனி அப்படின்ற உணர்வுல நான் சொல்றேன். அதுக்கான டூல் ஒரு ட்ரைனரை வச்சு நம்ம எடுத்து கொடுத்து பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரெயிட்டாவே நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சார் தான் எல்லா மீட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏன்னா கடைக்கோடியில இருக்கிற ஒரு மனிதன் கூட இங்க வந்துட்டு சம்பாதிக்கிறேன்னு இருக்கக்கூடாது. ஸோ அவர் சம்பாதிக்கிறேன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அப்படின்ற ஒரு விஷயம் சார் எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம கீழே இருக்கிற டீம் எல்லாமே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ இதுதான் சார் நினைக்கிறது என்னன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். அப்போ நாலேஜ் ஃபுல்லா நம்ம ரீடைன் பண்ணிக்கணும். இது பெருசா பிஹெச்டி படிச்சிருக்கணும், பெருசா இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸா பேசணும், அதெல்லாம் வேண்டாம். அந்த ப்ராஜெக்டோட நாலேஜ் இங்க என்ன கண்ணும் கருத்துமான்ற விஷயத்தை அந்த உண்மைத்தன்மை எடுத்துட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்தாலே போதும். நம்ம சேல் க்ளோஸ் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்ம டூலை பார்த்தா அவங்களே சேல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.